ஹாய் ஹலோ அண்ட் வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ப்ளூபெர்ரி மினி இட்லி பொடி. இன்க்ரீடியன்ட்ஸ்: ப்ளூபெர்ரி பவுடர், இட்லி பொடி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மினி இட்லி. மினி இட்லி உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் வந்து குட்டி குட்டியாக இட்லி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இங்கே இட்லி பொடி, ப்ளூபெர்ரி பவுடர். ஓகே, இது என்ன நியூ இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு பேர் வந்து நம்மளோட உலர் ப்ளூபெர்ரி இருக்குது இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் ப்ளூபெர்ரியில் வந்து 2-3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சு நம்மளுக்கு இந்த சுண்டக்காய் வத்தல் வரும் பார்த்திங்கன்னா அந்த பக்குவத்தில் இருக்கும். அது இருந்தால் அதுவும் ப்ரொக்யூர் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் அப்படி இல்லைன்னா ஈவன் நீங்கள் ரொட்டீனாக இருக்கிற ப்ளூபெர்ரி இருக்குது இல்லையா, அதையே நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி நல்லா இன்னும் ஃபைனாக நறுக்கினீங்கன்னா இந்த மாதிரி ஆயிக்கும் அது. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு, இப்போ இது வந்து கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே இந்த உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இப்போ ஸ்டிர் பண்ணி விட்டுட்டுருங்க. உளுத்தம்பருப்பு கூட போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த ரெசிபிக்கு இது வந்து நல்லா அப்படியே கட்ட கட்ட கட்டன்னு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு மவுத் ஃபீல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு எக்ஸ்ட்ரா உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறதுல. இப்போ அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் அதுக்கப்புறம் இது வந்து ரொட்டீன் இட்லி பொடி. ப்ளூபெர்ரி பவுடர், கொஞ்சோண்டு ஆயில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இருக்கு ஓகே, இது எல்லாத்தையும் அப்படியே இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வும் இது பண்ணிடலாம். ஃப்ளேம் தேவையில்லை அதுக்கு. ஓகே, ஸோ இதை பார்த்திங்கனாக்கா ஒரு அருமையான வந்து உங்களுக்கு நொடியில் தயாரிக்கப்பட்ட ப்ளூபெர்ரி இட்லி பொடி ரெடி. அண்ட் இதை டெஃபினட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு டைனி பிட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. Do try it and see, and we'll meet you again tomorrow with yet another lovely recipe.